மாதத்துக்கு இப்போ தான் நான் கன்சீவ் ஆகியிருக்கேன். தனியார் மருத்துவமனையில் தான் பார்த்துட்டு இருந்தேன். டெலிவரிக்காக சமயபுரம் தனலட்சுமி ஸ்ரீனிவாசன் ஹாஸ்பிட்டலில் பார்க்கலான்னு சொல்லி 7 மாதத்துலேருந்து நாங்கள் காமிச்சிட்டு இருந்தேன். எனக்கு மே 20 தான் எனக்கு டேட் கொடுத்துருந்தாங்க. எனக்கு ஏப்ரல் 28 நார்மலாக ஸ்கேனுக்காக தான் நான் போயிருந்தேன். அங்கே வந்துட்டு பார்த்துட்டு தலையெல்லாமே இறங்கிடுச்சு, உங்களுக்கு கர்ப்பப்பை வாய் திறந்துருச்சு அப்படின்னு சொல்லி அட்மிஷன் போட சொல்லிட்டாங்க சார். அவங்க வலுக்கட்டாயத்தினால தாங்க நாங்கள் அட்மிஷன் போட்டோம். சரியான ட்ரீட்மெண்ட் இல்லை எங்களுக்கு. அலட்சியத்தினாலையும் தவறான சிகிச்சைனாலையும் என்னோடய குழந்தையே இப்போ இறந்துடுச்சு. அதுக்காக நாங்கள் நீதி கேட்டு நாங்கள் எங்கள் எம்எல்ஏவை பார்க்க போயிருந்தோம். அங்கே வந்துட்டு எங்களுக்கு சரியான ரெஸ்பான்ஸ் கொடுக்கல. அவர் எங்களை மிரட்டுறாரு. என்னை கேட்டு இந்த ஹாஸ்பிட்டலில் சேர்ந்தீங்களான்னு சொல்கிறாரு. மணச்சநல்லூர் தொகுதி கதிரவன் அவங்க வந்துட்டு என்னை கேட்டு நீங்கள் இந்த ஹாஸ்பிட்டலில் சேர்ந்தீங்களா, உங்களுக்கு 1 லட்சம் செலவு பண்ணிட்டு போகிறதுக்கு நீ எங்கே கம்ப்ளைண்ட் பண்ணுமோ பண்ணிக்க, நான் அங்கே 1 கோடி செலவு பண்ணிட்டு போயிடுறேன் அப்படின்னு சொல்லி எங்களை மிரட்டுறாங்க. சரியான ரெஸ்பான்ஸ் கிடையாது. என் குழந்தை எதனால் இறந்துச்சுன்னு இன்ன வரைக்கும் எங்களுக்கு சரியான எதுவுமே சொல்லவும் கிடையாது. எங்களுக்கு சார்ட்டு இந்த மாதிரி கம்ப்ளைண்ட் பண்ணியிருக்கோம், மேற்படி நடவடிக்கை எடுக்கிறேன்னு சொல்லியிருக்காரு. அவங்க வந்துட்டு நாங்கள் கேட்குறோம் எதனால் குழந்தை இறந்துச்சுன்னு கேட்டால் 100ல் 1 குழந்தை இப்படி தான், எதனாலன்னு ஒரு கரெக்டான ஒரு ரெஸ்பான்ஸ் கொடுக்க மாட்டேங்கிறாங்க. எனக்கு பனிக்கூட தண்ணி உடஞ்சி 2 நாளாக விட்டுட்டாங்க. கடைசியில் வந்துட்டு இப்போ மூச்சு திணறதுனால தான் இறந்துருச்சு. அப்போ எதனால் பனிக்கூட தண்ணி இல்லை, பனிக்கூட தண்ணி இல்லைன்னு சொல்லி கடைசி நேரத்தில் எனக்கு கர்ப்பப்பை வாய் வழியாக எனக்கு 2-3 பாட்டில் கிட்ட தண்ணி விட்டு பேபிக்கு என்ன ஆச்சுன்னு ஒரு சரியான ரெஸ்பான்ஸே இல்லை. குழந்தை வெளியில் எடுக்கும் போது என்கிட்டயும் சரி எங்கள் ஃபேமிலிக்கிட்டையும் சரி என்ன குழந்தை எதுவுமே ஒரு ரெஸ்பான்ஸுமே கொடுக்கவே இல்லை. நாங்கள் போய் கேட்கும் போது குழந்தை வந்துட்டு கிரிட்டிக்கலாக இருக்குது, 48 மணி நேரத்துக்கு அப்புறம் தான் சொல்லுவோன்னு சொல்லிட்டு நாங்களும் வெயிட் பண்ணோம். திரும்ப 48 மணி நேரத்துக்கு அப்புறம் கூப்பிட்டு பேசுகிறாங்க, இன்னும் 48 மணி நேரம் எங்களுக்கு டைம் கொடுங்க. நான் அப்பயே கேட்குறேன், 48 மணி நேரம் ஃபஸ்ட்டு சொன்னீங்க, அப்படி என்ன கண்டிஷன்னே தெரியாமல் நீங்கள் என்ன ட்ரீட்மெண்ட் பார்க்குறீங்கன்னா எல்லா வகையான ட்ரீட்மெண்ட்டும் போய்கிட்டு இருக்குன்னா அது எப்படி? ஒரு பிறந்த குழந்தைக்கு 2 கை 2 கால் எல்லா இடத்துலையுமே ஊசி போட்டு வச்சுருக்குறாங்க. மூக்கு வாய் யூரின் போகிற இடத்துல தொப்புள் கொடியில் 2 கை 2 கால் எல்லா இடத்துலையுமே டியூப் போட்டு என்ன கண்டிஷனால் குழந்தை இறந்துச்சுன்னு சொல்லவே இல்லை.